ஹாய் பீப்புள்ஸ். இப்போ ரஷ்யாக்காரன் வந்து 400க்கு மேலே SU-35 வண்டியை வச்சுருக்கான். அதாவது SU-35 போர் விமானத்தை வச்சுருக்கான் அவன் விற்கிறதுக்காக. SU-57 ரெடி ஆகிட்டு இருக்கான். நார்த் கொரியா என்ன கேட்குறான்னா, எனக்கு SU-57 வேணுங்கிறான். ஃபஸ்ட்டு SU-35 வாங்கிக்கோங்க அப்படின்னு ரஷ்யா சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை பற்றின டீட்டெயிலான நியூஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரஷ்யாக்காரன் Su-35 ஃபைட்டர் 400க்கும் மேலே இறக்க பிளான் போட்டுட்டான்ப்பா. சமகத்து காட்டுறான். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட SU-35 ஃபைட்டர் ஜெட் ப்ரொடக்ஷன் இப்போ சும்மா வேறு லெவலில் எகிரி போயிட்டு இருக்குது. போர் டைம் டிமாண்ட், ஈரான் கொடுத்த டக்கு ஆர்டரு, அப்புறம் மற்ற நாட்டோட எக்ஸ்போர்ட்டுன்னு எல்லாம் சேர்ந்து இப்போது மொத்தம் 400 ஃபைட்டர் ஜெட்டுக்கு மேலே ரெடி பண்ண பிளான் போட்டிருக்காங்க. ஈரானுக்கு போகிற வண்டிங்க ஏர்பேஸ் வேலை நடக்கிறதால கொஞ்சம் லேட்டானாலும் தயாரிப்பு என்னவோ சும்மா சரன்னு போயிட்டு தான் இருக்குது. அல்ஜீரியா, எத்தியோப்பியான்னு மற்ற பயப்பிள்ளைங்களும் க்யூவில் நிற்கிறாங்க. நார்த் கொரியாவும் இந்த வண்டியை வாங்காமல், இந்த ஃபைட்டர் ஜெட்டை வாங்காமல் புதுசாக வந்த SU-57 தூக்கலான்னு பயங்கர பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன கணக்கு, ஈரான் மொத்தம் 48 SU-35 ஃபைட்டர் ஜெட்டும் 12 SU-30 SM-2 ஃபைட்டர் ஜெட்டும் ஆர்டர் போட்டிருக்காங்க. இது அவங்க ஏர்ஃபோர்ஸ் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப வருஷம் கழித்து நடக்கிற மாஸ் அப்டேட். ஏன் இப்போ டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்காரன் கம்சோமால்ஸ்க் அண்ட் அமூர் அப்படிங்கிற ஃபேக்ட்ரியில் ஈரானுக்காக 20 ஃபைட்டர் ஜெட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டான். இன்னும் 2 வருஷத்தில் 28 ஃபைட்டர் ஜெட் ரெடி ஆகிடும். ஆனால் ஈரானோட ஹமதான் ஏர்ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடக்கிறதால டெலிவரி மட்டும் லேட் ஆகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபைட்டர் ஜெட் மட்டும் இல்லாமல் பைலட்டுகளுக்கும் ட்ரைனிங், சிமுலேட்டர், கூடவே 300க்கும் மேலே செம்ம பவர்ஃபுல் குண்டுகளையும் சேர்த்து பேக் ஷோ தரானுங்க. கைடட் அம்யூனிஷன்ஸ். ஆரம்பத்தில் ரஷ்யா இந்த ஃபைட்டர் ஜெட்டை வெறும் எக்ஸ்போர்ட்டுக்காக மட்டும்தான் பண்ண பிளான் போட்டுச்சு. ஆனால் இந்த நேட்டோ பாயிலுங்க கொடுத்த தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாகவும் SU-57 வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் ரஷ்யா அவனோட சொந்த ஆர்மிக்கே இந்த ஃபைட்டர் ஜெட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யா மிலிட்ரி 128 ஃபைட்டர் ஜெட் ஆர்டர் போட்டுச்சு. உக்ரைன் போருக்கு அப்புறம் இன்னும் ஒரு 70 வண்டிக்கு மேலே ஆர்டர் போயிருக்கு. அதாவது 70 போர் விமானத்துக்கு மேலே ஆர்டர் போயிருக்கு. வானூர்திக்கு மேலே ஆர்டர் போயிருக்கு. 2026 கடைசிக்குள்ளே ரஷ்யா ஆர்மி கிட்ட மட்டுமே 200க்கும் மேலே SU-35 வந்து பறக்க போகுதுங்க. செம்ம சீன். 2025 மட்டும் எக்ஸ்போர்ட் ஆர்டர் சும்மா 4 மடங்கு எகிரிடுச்சு. 24 ஃபைட்டர் ஜெட் இருந்து அப்படியே 96க்கு போயிடுச்சு. அல்ஜீரியா, எத்தியோப்பியா அவனோட பழைய SU-27 ஃபைட்டர் ஜெட்டுக்கு பதிலாக 6 புது SU-35 வாங்கிட்டான். இன்னும் வாங்குவான்னு டாக் போயிட்டுருக்குங்க. அல்ஜீரியாவும் இந்த ஃபைட்டர் ஜெட்டை வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கான். இந்த அமெரிக்கக்காரன் சாங்ஷன் போட்டு மிரட்டுனதால எகிப்தும் இந்தோனேசியாவும் பின்வாங்குச்சு. ஆனால் இப்போ SU-35ல் புதுசாக AESA ரேடார், அட்வான்ஸ்டு ஏவியானிக்ஸ், R-77M மிசைல் எல்லாம் ஃபிட் பண்ணி செம மாசாக அப்கிரேட் பண்ணிட்டாங்க. சிரியா உக்ரைன் போரில் இந்த ஃபைட்டர் ஜெட்டை அடியை பார்த்துட்டு இப்போ எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க. நார்த் கொரியாக்காரங்க 2023லேயே ரஷ்யா ஃபேக்ட்ரிக்கு வந்து SU-35 SU-57 ரெண்டையும் நல்லா நோட்டம் விட்டுட்டு போனாங்க. பார்டரில் அமெரிக்கா, ஜப்பான், சவுத் கொரியாவோட F-35 ஃபைட்டர் ஜெட்டை சுற்றிட்டு இருக்கிறதால அதுக்கு டஃப் கொடுக்க நார்த் கொரியாவுக்கு SU-57 தான் வேணுமா. ஆனால் ரஷ்யாக்காரன் என்ன சொல்கிறான்னா, SU-57 வேணும்னா கூடவே கொஞ்சம் SU-35யும் சேர்த்து வாங்கிக்கோ, பிஸ்னஸ் டீல் செம்ம வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். எல்லா கணக்கும் பண்ணி பார்த்தா SU-35 ப்ரொடக்ஷன் 400 தாண்டிடும்.
போல் ஆரம்பத்தில் 200 ஃபைட்டர் ஜெட் போதும்னு நினச்சி ரஷ்யாவுக்கு இப்போது டபுள் மடங்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. சைனாக்காரன் அவனோட J-20 ஃபைட்டர் ஜெட்டை 500க்கும் மேலே வச்சுருந்தாலும் போஸ்ட் சோவியத் காலத்துக்கு அப்புறம் ரஷ்யா ஏவியேஷன் ஹிஸ்ட்ரியில் இந்த Su-35 செஞ்ச சாதனை சும்மா மரண மாசு ரகம்தான்.